गोपिने गार्जुनेन ते भावसा कल्पित संविधान व्यासनागेन्द्र वामभागं लक्ष्मीधर्मं शरणं प्रपद्ये मोहन खडगोपाय रंगनाथ प्रद्युमन श्रीरंग वीरवेदांताय रंगनारायणो तथा सर्वेभ्यः स्वागतम् பழைய காலம் சந்தேகம் இருக்கா? இல்லை, இது ஒன்றும் இல்லை. நேற்று வந்து இது பார்த்துட்டோம். அது நமக்குல இங்க ஆரம்பித்தோம். அதை வந்து அதோ மிதச்சோந்தியாஸ்வரஹ பார்த்தோம். அதை பார்த்துட்டுமே அதந்தா வெங்காட்டு கிளிபாத்து அதோ அம்சியா அங்கத்தை நமசலிங்கத்துல அம்மாதேசமானது சூக்கு அம்மாதேசமானது வர்த்திக்கிறேன். அப்புறம் ஞான அப்படின்ட்டு அமைப்பூர்வா ஞானம் ஒரு ஏ ஞானம் இடத்துல அதே மாதிரி அமைப்பூர்வ அமாதேதம் வந்து ஏ ஞானம் ஆனா விட்டு ஏங்கரஸ்வா அது சம்புத்தேனால அந்த மகாரத்துக்கு லோகம் பண்ணி ஏ ஞான அப்படின்னு பார்த்தோம். அவர் அம்சகாஸ்ட அது சொன்னால அந்த அவுக்கு தீபாத்து அவுனஹா ஸ்ரீசாத் தீபத்தகார பரமாருக்கு அவங்களுக்கு ஸ்ரீயானது விழித்து விழிச்சு ஸ்ரீபாவந்தாவுக்கு பசம் ஞாபகம் எச்சிபாவனால அப்புறம் ஏ ஞான ஈ அப்படின்னு இருக்கச்சு அது சொல்றதுனால ஈகாரம் கஷ்ட பரமா இருக்கச்சு பிரசம்ய இருக்கிற இவன் அவர்ணத்துக்கு லோகம் அப்படி அப்ப ஞான அப்படின்ற காட்டு ஈ பரமா இருக்கிறதுனால அந்த ஞான அகாரத்துக்கு லோகமானது வச்சு அது வச்சு அவங்க ஷியாம் பிரதிஷேதோ வாக்கியா அந்த வாக்கியனால அந்த எச்சேச்ச சொல்ற அகார லோகமானது கிடையாதுன்னு இருக்கு. ஸ்ரீ அவங்களுக்கு ஸ்ரீ வந்தால் அந்த இடத்துல மாத்திரம் அந்த ஈ பரமா இருக்கச்சு அந்த இகார எஸ்எச்எஸ் சூத்திரத்தினால சொல்லப்பட்ட இகார அகாரங்களுக்கு வராதுன்னு சொல்லிடுது. அதனால ஏ ஞான ஈனே இருக்கும். அப்புறம் ஆத்மனா குணம் வந்து ஏ ஞானே அப்படின்னு மாறுது. அப்புறம் ஜஸ்ட சோஹோ ஸ்ரீ சூத்திரம் ஞான ஜஸ்ட் இருக்கச்சு ஜஸ்டுக்கு ஸ்ரீபாவம் வந்துருது. ஞான ஸ்ரீ அப்புறம் சகார இத்து ஞான ஈன்னு இருக்கும். ஸ்ரீ சர்வநாமஸ்தானால நியாயமா சர்வநாமஸ்தானம் சுட் அனவுசகத்திய சுவோஜ சமௌட் அதுக்கு சர்வநாமஸ்தானம் பேர் வச்சோம். புள்ளிங்கத்துல புள்ளிங்க புராணம் அதே புள்ளிங்கத்துல பார்த்தோம். சுவோஜ சமௌட் அனவுசகத்திய சுட் அனவுசகத்திய நவுசலிங்க இல்லாதுன்னு சொன்னோம். அதனால இது நவுசலிங்க இருக்கிறதுனால இதுக்கு சர்வநாம சம்யா கிடையாது, சர்வநாமஸ்தான சம்யா கிடையாது. ஆனா ஸ்ரீக்கு மாத்திரம் சர்வநாமஸ்தானம் இருக்கிறேன். ஸ்ரீ சர்வநாமஸ்தானம் சொல்லினால ஸ்ரீ இத்தியது உக்த சமயம் சியார் ஸ்ரீயா இருந்தா மாத்திரம் உக்த சமயான அவங்க அந்த சொல்லப்பட்ட சமய சர்வநாமஸ்தான சமயானது சொல்லியிருக்கு. அப்புறம் ஸ்ரீ சர்வநாமஸ்தானம் வந்ததுனால ஏ ஞான ஸ்ரீங்கிறத சர்வநாமஸ்தானம் வந்தவருக்கு நம் சகாஸ்த ஜலதா சூத்திரத்தினால ஜலந்தமாகவும் அஜந்தமாகவும் இருக்கிற நவசலிங்கத்துக்கு பற்றிய நவசலிங்கத்துக்கு நுமாகமானது வருது சர்வநாமஸ்தான பரே. அப்போ சர்வநாமஸ்தானம் பரமா இருக்கிறது. இப்ப ஸ்ரீங்கிறது சர்வநாமஸ்தானம் சமயம் வந்ததுனால இப்ப பகவத்கீதை சர்வநாமஸ்தானம் பற்றி நமுசலி ஜலதா சொல்றதுனால அந்த நமுச ஞான சப்தத்துக்கு காட்டு பரமா இருக்கிற தீமா இருக்கிற இந்த ஸ்ரீக்கு நுமாகமானது வந்துடுது. அஜந்தச்சு அங்க ஞான சப்தத்துக்கு சர்வநாமஸ்தானம் பரமா இருக்கிறது நுமாகம் வந்துடுது. அப்போ ஞானன்னு ஸ்ரீ அப்படின்னு ஆகுது. சகாரித்து ஞான அப்புறம் உபதாதிக்கும் ஞானானி அப்படின்னு பார்த்தோம். அப்போ ஞானம் எந்த தும்முறு ஆகமும் பார்த்தோம். அந்த ஆகம் எப்படி வரும் என்ன ஏற்கனவே ஆத்தியந்தோ டகித்தோ சூத்திர பார்த்தோம். ஆகம சித்தா இருந்தால் முதல்ல வரும், கித்தா இருந்தால் அந்தத்தில் வரும்னு பார்த்தோம். இப்போ இது மித்தான ஆகமா இருக்கு. அதாவது அந்த மித்தான ஆகம் எங்க வரும் அப்படின்னு சொல்ற சூத்திரம் தான் விதச்சோந்தியாத் பரஹா. அஜா மத்தியே யஹ அந்தியா தஸ்மாத் பரஹ தத்தையோ அந்தாவயவா மித்யாத். அது மித்தான ஆகமா இருந்தால் அந்த எதுக்கு வருதோ அதுக்குள்ள அந்த
பதத்தில் இருக்கிற அச்சு எழுத்துக்கள் அச்சாமத்தை அச்சுகளுக்குள் அச்சு எழுத்துகளுக்குள் யஹா அஞ்சா எந்த அச்சானது அஞ்சா கடைசியா இருக்கோ தஸ்மாத்து பலகா அந்த அச்சை காட்டும் பலமாக அடுத்தபடியாக தசைவ அந்தாவயம் அதுவே அந்தாவயமாக இந்த மித்தான ஆகாரங்கள் ஒரு சொல்லணும். இப்போ ஞான அப்படிங்கிறத நகாலம் தான் கடைசிய அச்சு எழுத்து. அதுக்கப்புறம் அப்புறம் இந்த நுமாக வந்துடும் ஞானானு ஞானாணி அவர் உபதாரத்துக்கு வந்து ஞானாணி ரூபானது அதுன்னு பார்த்தோம். இதே மாதிரிதான் ஞானம் ஞானே ஞானாணி ஞானம் ஞானே ஞானாணி விசேஷம் தத்தனை சொல்லியாச்சு. மீது எல்லாம் புள்ளிங்க தேர்வு அப்படிதான். அதனால சேஷம் பூம்பத்தை அப்படின்னு சொல்லிட்டு ஏவம் தன வன பல சப்தம் இதே மாதிரி அகாலாந்தமான தன சப்தம் வன சப்தம் பல சப்தங்களும் இவ்வாறுதான் அப்படின்னு சொல்லியாச்சு. இப்ப அடுத்தது சர்வாதி சங்கங்கள் பார்த்தோம். அது சர்வ சப்தங்கள் எல்லா இப்போ சர்வ சப்தங்கள் ஞான சப்தவத்து தான், வேதம் கிடையாது. அது எங்க வேதம் இருக்கோ அதை வந்து சொல்றேன். அதட் தடராதித்யா பஞ்சபியா அதட் தடராதித்யா பஞ்சபியா அதட் ஆனது வரும் பிரதமா. அதட் பிரதமா தடராதித்யா தடராதிகளை காட்டிலும் தடரன்னா என்னன்னா சர்வாதிகத்துல சர்வ விஸ்வ உப உபய அதுக்கப்புறம் டதர டதம அந்நிய அந்நியதர அப்படின்னு 35 பார்த்தோம். அப்போ ததராதையான டதர ஆரம்பிச்சுன்னு அர்த்தம். இப்போ சர்வ விஸ்வ உப உபய அதுக்கப்புறம் டதர டதம அந்நிய அந்நியதர இத்தர இது 5 அர்த்தம். ததராதித்யா ததரை ஆரம்பிச்சு பஞ்சபியான 5. இப்போ டதர டதம அந்நிய அந்நியதர இத்தர இத்தர அப்படின்ற அந்த 5க்குன்னு அர்த்தம். ஏபியா கிளீபேபியா இந்த 5 சப்தங்களும் கிளீபேபியா கிளீப சப்தமாக சொல்லும் பொழுது அதுக்கு பலமாக சு அமோகம் சூக்கும் அம்பிரத்தேசுக்கும் அதட் ஆதேசா அதட் ஆதேசமானது வருது. தசர தசம அப்புறம் அந்நிய ததராதித்யா பஞ்சபியா ததராதித்ய 5 பஞ்சபியான 5 காட்டிலும் ததர முதலான 5 காட்டிலும் ததர ததம அந்நிய அந்நியதர இத்தர இது 5 காட்டிலும் பலமா இருக்கிற சுப்பிரத்தையும் அம்பிரத்தையத்திற்கு அதராதேசமானது வருது. அதற்கு ஆதேசமானது ஓகேவா? ரெண்டும் பிரத்யங்கள் அந்நிய சப்தம் வருதா இது ரெண்டும் பிரத்யம். பிரத்யம் சொல்றதுனால அந்த பிரத்யம் சொல்லப்பட்ட காரியமானது பிரத்யாந்தத்துக்கு தான் வரும். அது தனியா பிரத்யம் கேவல பிரகிருதி பிரயோக்தவியா நாசி கேவல பிரத்யா ஒரு பிரகிருதி மாத்திரம் பிரயோகம் பண்ண முடியாது. பிரகிருதி ராம சு ராமன் பிரகிருதி பிரத்யம் இந்த பிரகிருதி மாத்திரம் பிரயோகம் பண்ண முடியாது. இந்த பிரத்யத்தை மாத்திரம் தனியா பிரயோகம் பண்ண முடியாது. எங்கேயுமே ராம எங்க பிரயோகம் பண்ண முடியாது. நாம சு அப்படின்னு பிரயோகம் பண்ண முடியாது. இந்த ரெண்டும் சேர்த்துதான் பிரயோகம் பண்ண போறோம். அதுதான் பிரகிருதி பிரயோக்தவியா நாபி கேவல பிரத்யா. அப்போ இந்த தத்தர தத்தன இதனுடைய சூக்கு அன்னும் சொல்லு அதற்காக சொல்லிட்டு இந்த தத்தர பிரத்யமா இருக்கிறதுனால நம்ம இது பிரயோகம் பண்ண மாட்டோமேன்னு கேட்டா அப்போ பிரத்யம் சொல்லப்பட்ட காரியமானது பிரத்யாந்தத்துக்கு ஒத்திக்கணும். அவர் தத்தர சொல்லப்பட்ட அந்த சூக்கு அம்மாதேசம் அதகாதேசமானது தத்தர பிரத்யம் எது இருக்கோ அந்த சப்தத்துக்கு பக்கத்தில் இருக்க சூக்கு அம்மாதேசம் அம்முக்கு அதகாதேசம் அதகாதேசம் தத்தவ பிரத்யம் சொல்லப்பட்ட அதற்கு சூக்கு அதகாதேசமானது தத்தவ பிரத்யாந்த சப்தம் எது இருக்கோ அதை காட்டு பலமா இருக்கிற சூக்கு அதகாதேசம் அதை காட்டு பலமா இருக்க அம்முக்கு அதகாதேசம்னு நம்ம வச்சுக்கணும். இது ரெண்டும் தத்தர தத்தம அப்படி சொல்லப்பட்டது. தத்தர பிரத்யாந்தத்துக்கு காரியம் தத்தவ பிரத்யாந்தத்துக்கு காரியம். தத்தர பிரத்யம்
அதனால சூப்பர் பிரத்யேகம் இது தசா பிரத்யேகமா இருக்கு. அது சூருக்கு தான் சொல்றது அதர் ஆதேசமானது சூருக்கு அதர் ஆதேசமானது வந்துடுது. அப்போ அது பிரகாரம் இத்தம் ஆயிடும், அகாரம் உத்தாரம் ஆயிடும், அச்சுதான் இருக்கும். அச்சுதான் இருக்கும். அப்போ கதர அதுல வந்து ஞாபகம் கதராக சந்தியாக பிரசக்தி உண்டு. ஆனால் அகன் தேஹ அது சூத்திரம் தேஹ திதி பஸ்ய தேஹ லோபா திதினா டகார இக்கு ஹித் டகார ஹித் இத்து டகார எங்க டகார இச்சா இருக்கோ அது ஹித் பாதக்க டகார ஹித் வருமா அது ஹித் ஆயிடுச்சு. அதற்கு திட்ட ஆயிடுச்சு. அப்போ தித்தினா தித்தான பிரத்யம் பலமா இருக்கும் பொழுது தித்தானது பஞ்ச சப்தமி திதி பரே தகார தித்தாவுடைய பலமா இருக்கும் பொழுது பஸ்ய பசம்ய இது பசம்ய பசம்ய தீபம் சொல்றதுனால பசம்யா இருக்கிறதுனால பஸ்ய தேஹ பஸ்யனா கட்டாவே பசம்ய அதுக்கே வர்த்தான்னு கேட்டா இல்ல பஸ்ய தேஹ தேஹனா தீனுடைய சக்தி தேஹ தீ சப்தத்துடைய சக்தி வச்சனம் சத்திய வச்சனம் தேஹ அர்த்தம் தீக்குன்னு அர்த்தம் தீக்கு தீனா என்ன அச்சோந்தியாதி தீ பார்த்தோம். அச்சா மத்தியே யா அந்தியா சஹ ஆதிகி டிசம்யம் தியாக். இந்த சப்தத்தில் இருக்கிற அச்சு எழுத்துக்கள் எது இருக்கோ அது கடைசி அச்சு எழுத்தா இருந்தா அதுக்கு தீனு பேரு, கடைசி மெய் எழுத்துருந்தா அந்த மெய்யத்தை சேர்த்து தீனு பேரு சொன்னோம். இப்ப கதவல ஆவம் இருக்கு, ரா இருக்கு, இந்த அச்சைகளுக்குள்ள அச்சாமத்திய யா இது கடைசி அச்சா இருக்கு, வேப்பத்துக்கு மேல இருக்கிற அகாரம் இதுக்கு தீனு பேரு. அப்போ பசஞ்ச கிட்டி கிடையாது, பசஞ்ச இருக்கிற தேஹ தீக்கு லோபம் தேஹ லோபா இது தகாரை பற்றிய பரமா இருக்கிறது. பஸ்ய பசஞ்சனுடைய தேஹ தீக்கு லோபா லோபமானது வருது அப்படின்னு அர்த்தம். டகார இட்டு திட்டு விற்பரமா இருக்கும் பொழுது பஸ்ய தேஹ தசம்யுடைய தேஹ தீக்கு லோபமானது வருதுன்னு சொன்னோம். இப்ப இங்க அதற்கு டகார இட்டு அதாவது அதற்கு தித்தா இட்டு அந்த தித் பரமா இருக்கும் பொழுது கட்டண சப்தமானது இப்போ பசங்க எட்டிபம் சொல்றதுனால பசமையா இருக்கிறதுனால அதனுடைய தீ வந்து ரேபோத்திர அகாரம் அந்த தேஹ தீக்கு லோபான வந்துருது. அந்த நேரம் இங்க இந்த எத்து எப்படி வந்தது? இந்த அத்து அப்படின்னு போட்டது அது எப்படி வந்தது? அல்ல அந்த அதுல தக்காரம் லோபம் ஆயிடுச்சு, தக்காரம் இத்து. அப்போ அதுக்கு பதிலா தக்காரம் அது இருக்கும். சரி. அப்புறம் வாவதானே அவசான ஜலம் தரஹாசிரு. அப்போ கடலத்து முதல் தகாரம் ஒரு ரூபம், மூணாவது தகாரம் ரூபம். கதலத்து கதலத்து அப்படின்னு ரெண்டு ரூபம். நீங்க
இங்க அதடா இல்ல அதுடா? அதடு தா தகாரம் இல்லையா? ஆதா இட்டு. அதடு அது இதுதான். அது அதடு அதடு உச்சாரணார்த்தம் உச்சாரணம் கிடையாது. உச்சாரணார்த்தம் கிடையாது. அதுக்கு இது இது அது சரி. ஓகே ஓகே. அதுதான் கொடுப்போம். அதுக்கு தான் ரூபம். கதரை அதெல்லாம் ஒரு ஞானேய சப்தாவது தான். கதராணி ஞானானி மாதிரி. एक हजार 2 रूप अंगे और एक हजार विशेष कुंभत विधान विशेषम இதெல்லாம் கும்பத்து. இது கதரத்துல வந்தா விசேஷம். ஏ கதரத்துலயும் கதரத்து இங்கே 2 ரூபம், ஏ கதரத்துல 2 ரூபம். கதரம் கதரையான அது அப்படியே கதரம் अभी आपसे कथा कर रहा है तरप्तम प्रत्यय ये तरप्तम प्रत्यय है डकरा डकरा तरप्तम प्रत्यय அதுதான் வச்சு வரும். அடியே கதரத்து கதரத்து கதரே கதராணி ஜீவசல்லே கதரத்து கதரத்து கதரே கதராணி அது அங்கதான். ஏன்னா சு அம்பு எடுத்துமே அதுதான் சொல்லியிருந்தனால பிரதமா வேதம் கதா சப்தத்துல திவ்யஜனம் பகவச்சனமும் ஞான சப்தவத்தும் ரூபம். அதுல பேதம் கிடையாது. பிரதமா ஏற்படும் திவ்ய ஏகவச்சனம் சம்போத பிரதமா இதுல தான் பேதம். தேகம் கும்பத்தும் புற்று அதான் இதுதான் கும்பத்து. ஏவம் கதமத்து இதரத்து அந்நியத்து அந்நிய தரத்து இது சொல்லிட்டு ஒன்று சொல்லிட்டு இப்போ கதமத்து சொன்னோம். கதம் கதமம் கதம சப்தம் கதமத்து இது கதமத்து மேலே கதமத்துன்னு ரூபம். கத பத்தி கதம இது எங்க கத கதம அப்ப அது சொல்லிட்டு கதமத்து கதமத்து 2 ரூபம். அதே மாதிரி இதரத்து ரூபம் அந்நியத்து அந்நிய தரத்து. ஓகேவா? இதே மாதிரிதான் சொன்னமோ அது தச பிரத்யாந்த வச்சாலும் ரூபம் எப்படி ஆகும்? கதரத்தான மாதிரி கதமத்து அது ரூபம் கதா பிரத்யத்துக்கு. அவ இதரத்துன்றது இதரத்து அந்நிய சப்தத்துக்கு அந்நியத்து அந்நிய தரத்துக்கு அந்நிய தரத்து. ஏன்னா அந்நியத்தம் அந்நிய தரம் ரூபம் ஆகணும். 2 விஷயம் வரும். நம்ம அந்நிய தரம் அந்நியம் அப்படி ரூபம் ஆயிருக்கணும். ஆனா அந்நியத்து அந்நிய தரத்து அப்படி ரூபமானது பேதமானது எதிர்காலத்தில் சர்வ சப்தத்துக்கான பேதம் இங்க. இப்ப சர்வம் அப்படி ஆகும். அதே மாதிரி இங்க இதரம் ரூபம் கிடையாது, அந்நியம் ரூபம் கிடையாது, அந்நிய தரம் ரூபம் கிடையாது, அந்நிய தமம் ரூபம் கிடையாது. அந்நிய தரத்து கதரத்து கதமத்து அந்நியத்து அந்நிய தரத்து இதரத்து அப்படின்னு பிரதமா ஏகவச்சனத்திலையும் திதிய ஏகவச்சனத்திலையும் ரூப பேதங்கள். அதனால தனியா இங்க இது சொல்லியிருக்கு. ஓகேவா? ஏவம் கதரத்து இவ்வாறாக ஒன்று உதாரணம் கொடுத்துட்டு கதரை பற்றி உதாரணம் கொடுத்துட்டு இதெல்லாம் அப்படியே சொல்லிட்டு ஏவம் இவ்வாறாக கதமத்து இதரத்து அந்நியத்து அந்நிய தரத்து
இத்தியாதின்னு அர்த்தம். அந்நியத்துலயும் அந்நியத்து அந்நியது ரெண்டு இருக்கா, இல்லைன்னா வெறும் அந்நியத்து மட்டும் இருக்கா? சொல்லாங்க எல்லாம் அப்படிதான் வரப்போறது. அன்னைய தரத்துல வச்சுட்டா பாவத்தானே வரப்போறது. அதாவது வந்து எல்லாத்தையும் இதே இதுதானே ரூப வேதத்துல அவங்க கிடையாது. சேம் தான், ரெண்டு வரும் சொல்லலாம். ரெண்டு வரும். பாவத்தானே வந்து ஆமா பாவத்தானே வந்து வரப்போறது. அந்நியதமத்து அந்நியதமம் வித்தியேவ. இப்ப அந்நியதர சப்தம் இருக்கு, அந்நியதம சப்தம் கிடையாது. ஏன்னா அந்நியதம சப்தமானது அந்நியதமத்துன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா அந்நியதம சப்தமானது எதுல இல்ல, சர்வாதிகாரத்துல படிக்கப்படல. இப்போ அந்த பஞ்சு சொன்னதுனால இந்த அந்த தர சப்தம் தான் வந்து தம சப்தத்துக்கு அது கிடையாது. இது எந்த கணம்? அது சர்வாதிகாரம். சர்வாதிகாரம். சார் அடியேன் ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. அடியேன் ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. அடியேன் இப்ப அந்நியத்தர அது கணத்துல சர்வாதி கணத்துல லட்சணம் லட்சமா அந்நியத்தர சப்தம் அந்நியத்தர சப்தம் லட்ச பிரத்யாங்கன்னா அதுவும் அப்படி இருக்கட்டு லட்சணம் போட்டதால அந்நியத்தர வந்து போறதா இல்லையா? ஏன் போட்டிருக்கேன்னா அந்நியத்தர அந்நியத்தம ரெண்டு சப்தம் வந்தால் இருக்குல்ல, அந்நியத்தர இருக்கு அந்நியதம சப்தம் இருக்கு. அப்ப அந்நியத்தரம் ஒண்ணு போட்டதுனால இப்ப அந்நியதம சப்தத்து கிடையாதுன்னு அர்த்தம். கணத்துல அதுல நாங்க வியாக்கியானம் பார்த்தோம். அதனால இப்ப அந்நியத்தரத்துல வந்து அந்நியதரத்து ரூபம் ஆனா மாதிரி அந்நியதமத்து ரூபம் ஆகுமானு ஆகாது. அந்நியதம அதாவது அந்நியதமத்து அந்நியதமம் ரூபம் அந்நியதமத் அப்படி ரூபமானது கிடையாது. அந்நியதமஸ்ய டு அந்நியதமம் இத்தியேவ. அந்நியதமம் தான் ரூபமா தவிர அந்நியதமத்தின் ரூபமானது அதுக்கு கிடையாது. ஏகதராத் விதிஷேதோ வக்தவ்யः. அடுத்து அது வார்த்திகம். ஏகதராத் விதிஷேதோ வக்தவ்யः. ஏகதர அப்படின்னு தத்துவம் இருக்கு. அப்ப ஏகதர தத்துவம் பிரத்யாந்தமா இருக்கு. அங்கேயும் அதராது வரணும். ஏகதரம் ஏகதரத் அப்படி ரூபமானது ஆணும். ஆனால் அங்க வர வேண்டிய கருத்துக்கே வாக்கியம் கிடையாது. சர்வாதிகரணத்துல அந்நியதம கிடையாது இல்லையா?
அடியன் அந்நிய தரம் போட்டதுனால அது அந்நிய தமிழ் தத்தம் பிரத்யேகம் உண்டோ நினைச்சு போறோம். ஆனா தத்தம் ஒரு பிரத்யாந்தமா இருந்தாலும் அந்நியத்தை தனியா ஒண்ணு போட்டதுனால அது ரெண்டுத்துக்கு மாத்திரம் தத்தம் பிரத்யேகம் ரத்த பிரத்யாந்தம் எல்லாத்துக்கும் உண்டு. ஆனா அந்நிய தரம் சப்தத்துக்கு மாத்திரம் அந்நிய தர சப்தத்துக்கு உண்டு, அந்நிய தமிழ் சப்தத்துக்கு கிடையாது. ஏன்னா தத்தம் பிரத்யாந்தமான செஞ்சிடும். அது நம்பி போட்டதுனால அது கிடையாதுன்னு தெரியாது. இந்த ஆதேசம் வந்து இந்த 5க்கு மட்டும்தான். ஆமா, இந்த 5 சப்தத்துக்கு மாத்திரம். இப்ப கடலா சப்தத்துலையும் தத்த பிரத்யாந்தமா இருக்கிறதுனால சூக்கு அதனால வருமா வரணுமே வரணும். ஆனால் வார்த்திகத்தினால ஏகதராத்து பிரதிஷேதோ வர்த்தவியா. ஏகதர சப்தாத்து அதற்கு சு அமோகம் அதனாலேதா பிரதிஷேதன தடுத்து கொள்ள வேண்டும், சொல்லக்கூடாது, வரக்கூடாதுன்னு அர்த்தம். அது வார்த்திகமா அடியன்? வார்த்திகம். பிரதிஷேதா வக்தவ்யா, பிரதிஷேதமானது சொல்லிக் கொள்ள வேண்டும். ஏகதரம் தான் ரூபம் தவிர ஏகதரத்து ரூபமானது கிடையாது. ஏகதரம். சந்தேகம் வரைக்கும் அதாவது எந்த இது வேற எந்த வார்த்தையா இருந்தாலும் இந்த தரத்தம பிரத்யேகத்தோட இருந்தா அதுக்கெல்லாம் இதேதான், இப்படியேதான் ரூபம் சித்திக்கும். அதான் உண்டு. ஆனால் அந்நியதர சப்தத்துக்கு கிடையாது. அந்நியதர சப்தத்துக்கு அந்நியதம சப்தத்துக்கு கிடையாது. எதுக்கெல்லாம் கிடையாதோ அதை மட்டும் எங்க இது ஏகேந்திர சப்தத்துக்கு வரணும் சத பிரத்யாந்தமா இருந்தால அதுக்கு வார்த்தை கண்டாயம் அது கிடையாதுன்னு சொல்லி அபிப்பிராயம் பிரதிஷேதம் தடுத்துட்டு அதனால ஏகேந்திரம் கிடையாது. அடியன் இப்போ அடியன் ஒரே ஒரு சந்தேகம் அடியன். இந்த அந்நிய பிளஸ் சூ போட்டோம், அதுக்கப்புறம் அந்நிய பிளஸ் அத்தாச்சு, அது அந்த இது ஆதாசனால டகார இச்சமியால போயிடும். அப்புறம் அதுன்னு வருது, அந்நிய பிளஸ் அதுன்னு வருது. அதுக்கப்புறமா நம்ம நீன்னு போடுறோம். அது இப்ப டசி பிரத்யமா இருக்கா அடியன்? அதுங்கிறது டசி பிரத்யமா? டகாரமானது அலங்கியம் சொல்றதுனால அது இல்ல. அதற்கு பிரத்யமானது தகாரத்தை இத்தா வச்சிருந்ததால இந்த பிரத்யம் என்ன பேரு? தித்தான பிரத்யம். தகாரத்தை இத்தாவுடைய பிரத்யம் தித் பிரத்யம். குப்பம் வச்சுக்கோங்க. இந்த கூர் கைது பகாரித்தான தித்தான பிரத்யம். பகாரித்து தித்து. தகாரித்து தித்து. அதே சொல்ற மாதிரி இப்ப தகார இத்தானே தித் பிரத்யம். அப்போ அதெல்லாம் சொல்லுங்க திதி பரையாய் பண்ணாங்க. அது தித்தான பிரத்யம் பரமா இருக்கும் பொழுது தித் பரமா தகார பிரத்யமானது பரமா இருக்கும் பொழுது இந்த வசம் இது அந்நியங்கிற வசம்ய வசம்ய தேகே சொல்லிட்டு வசம்யக்கே கிடையாது. அது வந்து டீக்கு டீல இப்ப ஒரு எழுத்துருக்கு, ஆய்கோலா இருக்கு. இப்ப இதுதான் கடைசி எழுத்து, இதுதான் டீனு பேரு. இந்த டீக்கு லோகம் வந்துச்சுன்னா போயிடும். அப்போ அஞ்சு அது முன்ன ஒண்ணு கேட்க வேண்டியிருக்கு. டித்து எப்போ இருக்கோ அதெல்லாம் வந்து ஆத்தியந்தோ டிக்கித்தோ வராதா, டக்கித்தோ வராதா? அது ஆகமா தான். அது ஆகமமா ஆதேசத்தே கிடையாது. இது பரமா இருக்கு. சப்தாமி போட்டதுனால தித்தானது பரமா இருக்கணும்னு அர்த்தம்.
பிட்டு எது அதர் தான் பிட்டு. அப்ப அந்த அதர் பரமா இருக்கும் பொழுது பஸ்ய பசங்க அங்கே சப்தம் பசங்க பஸ்ய லோபா லோபம் வருது. பசங்க லோபம் வருது இல்ல தேக லோபா பஸ்யனுக்கு டீக்கு தான் லோபம். அங்கே சரியா சரியா ரமேஷ் சுவாமி தான். கேட்டுது எனக்கு கொஞ்சம் சிக்னல் விட்டு விட்டு வருது. நான் அப்புறமா போன்ல கேட்டுக்கிறேன். நீங்க பாதி எனக்கு கேட்கவே இல்லை. எனக்கு நான் அப்புறமா கேட்டுக்கிறேன். பரவாயில்ல. அடுத்த சூத்திரம் ரஸ்வோ நபும்சகே பிராதிபதிகஸ்ய. ரஸ்வஹ நபும்சகே பிராதிபதிகஸ்ய. நபும்சகேன நபும்சலிங்கத்தில் பிராதிபதிகஸ்ய பிராதிபதிகத்துக்கு ரஸ்வஹ ரஸ்வமானது வருது அப்படின்னு சூத்திரத்துக்கு அர்த்தம். எங்க விசாரணை ஸ்ரீபா சப்தம் ஸ்ரீபா சப்தத்துல அது இருக்குது. ஸ்ரீபா சப்தம் நம்ம நீங்க சொல்ல போறோம். என்னன்னா லட்சுமி செல்வம் எதுவானா பார்த்து காப்பாற்றணும் இருக்கும். நம்ம நீங்க வச்சுப்போம், பெட்டி பீரோ வச்சுப்போம், அதே வச்சுப்போம். அது பணத்தை அது காப்பாற்றுறதுனால இப்ப ஸ்ரீபா அப்படின்னு இருக்குது. ரஸ்வாஹிலே ஸ்ரீபாதன் அவுந்தரிங்க சொல்ல போறோம். அதான் அவுந்தகஸ்ய இது பிராதிபதிகம். பிராதிபதிகஸ்ய ரஸ்வா ரஸ்வான அர்த்தம் ஸ்ரீபா பிராதிபதிகத்துக்கு அவுந்தரிகஸ்ய நமுதலிங்கம் சொல்ல போறோம். நமுதலிங்கம் ஸ்ரீபான் பிராதிபதிகம். அதுக்கு கிரஸ்வமானது வந்துடுது. அப்புறம் ஆமா அத்தோகம் அமாதே அத்தோகம் அமாதே அமிபூர்வத்தினால ஸ்ரீபம். ஸ்ரீபா சப்தம் ஸ்ரீபா தாது பாதி பாதாது ஸ்ரீபா நமக்கு எல்லா முதல் வகையில பிரத்யேக தான் வரும். நம்ம இது விஸ்வபா பார்த்தோம். விஸ்வம் பாத்தி விஸ்வபா புள்ளிங்கத்தை பார்த்தோம். அதே மாதிரி ஆகாரம் சப்தம் இப்போ ஸ்ரீ பாத்திக்கு ஸ்ரீபா சப்தம். ஸ்ரீபா சொல்லு வச்சு அம்மா வந்து அவை பூரா வந்து ஸ்ரீபம் ரூபா ஆகலாம். அப்படி என்ன சொல்லிருக்கேன் ரஸ்வாலமுதகே பிராதிபதிகத்திய பிராதிபதிகமாக இருக்கிற நவுந்தலிங்கத்துல பிராதிபதிகத்துக்கு ரஸ்வமான விதிக்கிறேன். அப்போ ஸ்ரீபான் ஸ்ரீபா அது ரஸ்வம் மாறிடும். டூ இருக்கும். அந்த டூக்கு அமாதேசம். ஏன்னா நேரம் அப்படியே அம்மா வந்து சுத்தத்து கிடையாது. இப்போ நம்ம என்ன ஆயிடும், நேரம் அம்மா பண்ணாமனா வராது. ஏன் வராது? அதே ஏன்னா அதோ அம்ன்றதுனால ரஸ்வக்கு மட்டும்தான் அந்த அம் வரும், தீர்க்கத்துக்கு வராது. நேரம் ஆகாரமா இருந்தா சுருக்கு அம்மாதேசம் வராது. அப்ப ருத்வசம் வந்து செய்ப்பாக அப்படின்னு மனுஷருக்கு வந்துடும். அப்ப அம்மு வரமுடியா ரசம் வந்தாதான் அம்மு வரும். அதோ அம் சுத்தத்தினால ரசமான ஆகாரத்தை காட்டும் சுருக்கு தான் அம்மு வச்சு இருக்கிறதுனால தீர்க்கமா இருந்தா அம்மாதேசம் வராது. அதான் முதல்ல என்ன பண்றேன் ரசம் வெடிக்கிறேன். ரசம் வந்து அது அதோ அம்மாதேசம். அப்புறம் அமீ பூர்வா ஸ்ரீபம் அடிவமானது சரியா இருக்காரு. சரியா இருக்கு அடியன். அஜந்தஸ்ய
ரஸ்வகான்னு சொன்னது அஜந்தத்துக்கு தான் வரப்போறது. இந்த புள்ளிங்கன்னா ரஸ்வகா ரஸ்வ வதிக்கிறதுனா அலஞ்சல் ரசம் வரப்போறது இல்லை. இந்த சூத்திரம் வதிக்கிறது அஜந்தமான சப்தங்கள் தான் அர்த்தம். ஏன்னா ரஸ்வதிய சாமர்த்தியாது. ரஸ்வனா அச்சு தர்மம், உயிரெழுத்தினுடைய தர்மம் ரசம் வருதுன்றது. அப்போ அதெல்லாம் அஜந்த தேவை இந்த சூத்திரமான பிரவர்த்திக்கும் அர்த்தம். அப்போ இதுக்கும் அதாவது அகாரத்துக்கு மட்டும்தான் இதுவாகத்தோ அதுவே மற்ற அச்சுக்கெல்லாம் இக்காரம் உக்காரம் எல்லாம் அதான் அச்சு. அதாவது அஜந்த தேவை சொல்லிட்டேன். அஜந்த தேவை இது அஜந்த இது நபும்சகே பிராதிபதிக்கிறது ஹ்ரஸ்வம். அஜந்தத்துக்கு எல்லாத்துக்கும் ஹ்ரஸ்வம் உண்டு. ஆனா எல்லாத்துக்கும் அந்த வராது. ஆமா ரசம் அம்மு வரும். அது என்ன வருதோ அது வர போறது. ஈகாரம் அந்த லோபம் வர போறது. ரசம் தான் மாற்றம். ரசம் தான் இங்க விசாரம். அது சூழ் அம்மா பத்தி விசாரம் இல்லை கிடையாது. ஏன்னா ரசம் அகாரம் இருந்தாலும் அம்மா தேசம். இப்ப வாரிசு அம்மா தேசம் கிடையாது. அது ரசம் வச்சுக்கிறது அச்செழுத்துக்கள் தீர்க்கமான ஈகாராந்த தாத்து ஊகாந்த தாத்து இருந்தாலும் அதுக்கு ரசம் வந்து ஈகாரமா மாற போறது. அதுக்கோசரம் தான் இது தேவை. தீபம் ஞான தீபம் தத்துவம் ஒன்று சொல்லிட்டு இந்த விஷயம் சொல்லிட்டு தீபம் தத்துவம் எப்படி சொல்றேன் ஞான சப்தம் அதே மாதிரி தான். தீபம் தீப தீபான்னு தான் சொல்லணும். அடுத்த சூத்திரம் சொமோர் நமுதகாத். இது அடுத்தது வாரிசு. இப்ப அகாராந்தம் ஆகாராந்தம் முக்கிய வச்சு இப்ப விகாராந்த சப்தத்துக்கு போயிட்டு அகாராந்தம் அஜந்த ஆ முடிச்சு ஆ தீர்க்கவன் ஆகாரத்தையும் தூக்கம் சொல்லிட்டு அப்ப விகாராந்த சப்தம் விகாரம் வாரி சப்தம் இருக்கு. வாரி சப்தம் வாரினா நமக்கு தெரியும் ஜலம். வாரி சத்து சொமோர் அமுதகாத் சு அமோகம் அமுதகாத் நூசலிகாத் பரமா இருக்கிற சு அமோகம் துக்தியாத். கௌசரிகத்தை காட்ட பரமா இருக்கிற சு அம் ரெண்டுத்துக்கும் லுக்கானது வருது. லுக்குன்னா மறந்து பெண் அர்த்தம். லுக்குன்னா லோபஹா லுக்கு எல்லாமே அகரணம். பிரத்யேகத்தை அகரணம் லோபாக பிரத்யேகத்தை லுக்கு லுபஹா லுக்கு ஸ்லூ லுக்கு இதெல்லாம் மறந்துதான் போயிடும் அர்த்தம். அந்த இடத்துக்கு போயிடும் அர்த்தம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கு. லோபனா திரும்பி ஒருத்தர் பிரசக்தி இருக்கு. லுக்குனா வரவே வராதுன்னு அர்த்தம். லுக்கு ஆயிடுச்சுன்னா பிரத்யேகம் பண்ணிக்க முடியாது. போனதுதான் அர்த்தம் லுக்குன்றது. ஆனா இந்த லுக்கு வந்து இதுக்கு முந்தின சூத்திரத்துல இருந்து அனுவர்த்திக்கிறதா? ஏன்னா இந்த சூத்திரத்துல லுக் இல்ல. ஆமா லுக்கு இல்ல. சத்யோ லுக்கு சத்யோ லுக்கு சூத்திரம் இருக்கு. அந்த சத்யோ லுக்குனால லுக்கு அனுவர்த்திக்கிறது. அடிய அப்போ அப்போ வாரி வந்து நம்ம அர்த்தம். அதுக்காக சூத்திரனா சொல்ல லுக்குனா மறந்து போயிடும். போயிடுங்க வாரி ஏகவச்சனம் வாரி. இது ஆயிட்டா அடியா? சந்தேகம் இருக்காடி? இல்ல இதெல்லாம் சரியா இருக்கு. இல்ல அடியன் இதோட போறோம் அடியன். ಧನ್ಯವಾದ ಅಡಿಯ. தன்யோஸ் மீடியன். உடம்பு பார்த்துக்கோங்க தள்ளி இருக்கு. ஆமா அடியன் சளி.
அதான் வெயில் ஜாஸ்தியா இருக்கும்ல அங்க இதுல பீகார்ல வெயில், வெயில் ஆமா. ஜாஸ்தியா இருக்கும். ஆமா, இங்க ரொம்ப வெயில் கூட. பம்பாயில வெயில் ஜாஸ்தி, குளிர் எல்லாமே ஜாஸ்தி. 37 டிகிரி. இங்க நல்ல இன்னைக்கு நல்ல மழை இங்க மதுரா மெட்ராஸ்லாம் இங்க திடீர்னு மழை. இங்க மழை, வெயில், ஒரே வெயில். அரியா ஓகே அரி சரி. சரி. ஆ